இவரோட செங்கோட்டையனோட குற்றச்சாட்டு கூட அதான், தன்னிச்சையா அதுதான் இப்ப செயல்படுறாரு. ஒரு மூத்த நிர்வாகி அப்படிங்கிற அடிப்படையில இவர்கிட்ட எதையுமே கலந்து ஆலோசிக்கிறது கிடையாது. ஒரு ஒதுக்கப்படுற மாதிரியான ஒரு அதுக்கு சூழல் காரணம் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா, தான் அவர் இல்ல சொல்றாரு. இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா சாதியம் தான். நீங்க கொங்கு மண்டலத்துல நீ பெரியவனா, நான் பெரியவனா என்கிற அதிகார போட்டி இன்னைக்கு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் வந்திருக்கு. உண்மையிலேயே வந்து அதிகார போட்டியில வெற்றி பெறணும்னா, அது செங்கோட்டையன் தான் வெற்றி பெறணும். எடப்பாடி வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா, செங்கோட்டையனுடைய கத்துக்குட்டிகள் எடப்பாடி. ஆனாலும் இன்றைக்கு நிலைமைய என்ன கால்ல கும்பிட்டு விழுந்து பதவி வாங்குனீங்க. சசிகலாவையே எட்டி உதைச்சிட்டு தானே இன்னைக்கு வந்து பதவியில இருக்கிறாரு எடப்பாடின்றலாம் மக்கள் பேசுகிறார்கள். நம்ம பேசுறோமா என்னங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் எடப்பாடி சாதுரியமாக, நுணுக்கமாக எல்லாத்தையும் கையாண்டு கொண்டு கட்சியை வந்து கைப்பற்றி இன்றைக்கு கட்சிக்கான அங்கீகாரம், கட்சிக்கான பொருளாதாரம், கட்சிக்கான அரசியல் பயணம் எல்லாத்தையும் வந்து அவர் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி மூத்தவர்கள் முன்னோர்கள் நீங்க ஜெயலலிதா ஆட்சியிலே நீங்க பாருங்க, முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடிய எஸ்டிஎஸோ அல்லது சு திருநாவுக்கரசரோ அல்லது ஆர்.எம். வீரப்பனோ நிறைய பேர் வந்து அம்மாவுடைய பேச்சை கேட்காமையே வெளியேறி போனவர்கள் உண்டு. என்ன காரணம்னா, அது ஒரு ஆளுமையை அவங்க கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. ஆனால் நீ இப்ப வந்தாலும் எங்களை ஆளுமையில கொண்டு வருவியான்னு நினைச்சு தான் ஆர்.எம். வீரப்பன், திருநாவுக்கரசு போன்றவர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியேற நேர்ந்தது. கடைசி வரை அவங்க இன்னைக்கு வரை சேர முடியல.